அடிஷன் சொல்யூஷன் ஓஆர்எஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபார்முலேட் பண்ணாமல் மெடிக்கலி அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தவங்க தான் இந்த டாக்டர். இந்த ஓஆர்எஸ் ட்ரிங்கில் என்ன பிரச்சனை இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் டயரியாவில் பாதிக்கப்படும் போது அவங்க உடம்புல ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் ஹைட்ரேஷன் லெவல் லூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஓஆர்எஸ்ன்னு சொல்லப்படுற ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா லைஃப் சேவிங்காக இருந்திருக்கும். ஆனால் இதில் என்ன அவங்க பண்ணிட்டாங்கன்னா, இது பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு நோக்கத்தோட செயல்பட்டதுனால பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக பிராண்ட் பண்ணிட்டேன்னு பார்த்துட்டிங்கன்னா, கமர்ஷியல் ட்ரிங்க் மாதிரி இதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்ன இருக்குது பார்த்துட்டிங்கன்னா, இதில் ஹை இன் சுகர் அண்ட் லோ இன் அப்ரோப்ரியேட் சால்ட்ஸாக இந்த ட்ரிங்க்கில் இருந்திருக்கனால குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் ரொம்ப மோசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் பிரச்சனையும் கொண்டு வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ண வச்சுருக்கு. எதனால் பார்த்துட்டிங்கன்னா, WHO சொல்கிற ஜென்ரலாக ஒரு கம்போசிஷனை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணாமல் அதோட அதிகமான அந்த சுகர் கண்டென்ட் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்காங்க.